தேர்தல் நேரத்துல பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வாங்க இல்லையா? அந்த பதிவுகள வைத்து சமீபத்துல ஒரு புள்ளி விவரம் வைரல் ஆகிட்டு இருக்குங்க. அதிக சொத்துக்கள் கொண்ட முதலமைச்சர்கள் பட்டியல்ல முதல் இடத்துல ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு இருக்காருங்க. 931 crores சொத்து. 14வது இடத்துல தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின் இருக்காரு. 8 கோடி ரூபாய் சொத்துக்கள். அதே நேரத்துல அதிக வழக்குகள் சந்திக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படின்னா திரு ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானா முதலமைச்சர். 89 வழக்குகள். 2வது இடத்துல திரு மு.க. ஸ்டாலின் 47 வழக்குகள்ங்க. இவையெல்லாம் வைத்துதான் பாருங்க, இவ்வளோ வழக்குகள் இருக்கு, இவ்வளோ சொத்துக்கள் சேர்த்திருக்காங்க, இவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் எதிர்பரப்புரை முன்வைக்கப்படுது. இப்படி வழக்குகள் இருக்குங்கிறதாலேயே அவங்க அந்த குற்றத்தை செஞ்சாங்க அப்படின்னு ஆகிவிடாது. விசாரணை முடிவுல தான் தெரிய வரும். ஆனாலும் அவர்களுக்கு எதிரான பரப்புரைக்கு இவை எல்லாவற்றையும் பாஜக பயன்படுத்தி கொள்கிறது. 30 நாட்கள் சிறையில இருந்தா 31வது நாள் பதவி பறிக்கலாம் என்கிற அந்த மசோதா, அதற்கு வலு சேர்க்க இந்த புள்ளிவிவரங்களையும் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா பாருங்க, கிட்டத்தட்ட 26% மேலான பாஜக எம்பிக்களும் இப்படி தீவிரமான கிரிமினல் கேசஸ சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது 63 எம்பிக்கள், அதே போல கிட்டத்தட்ட 26% பாஜகவுடைய எம்எல்ஏக்களும் தீவிரமான இந்த கிரிமினல் கேசஸ சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப இந்த மசோதா சட்டமானா அவங்களுடைய பதவியும் பறிக்கப்படலாமா அப்படின்னு கேள்விகள் வந்த வண்ணம் இருக்குங்க.